எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட காரிடாரில் எந்த பொருளும் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. செப்பல் ஸ்டாண்டு, சைக்கிள் எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும். வெல்கம் டு மை 1 BHK ஹோம். இதுதான் எங்கள் வீட்டோட ஹாலோட ஓவர்வியூ. நாங்கள் இன்டென்ஷனலாக எப்படி எல்லா ஃபர்னிச்சரும் வச்சுருக்கோம், எங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்த உடனே இது ஒரு செப்பல் ஸ்டாண்டு, அதுக்கு மேலே 2 பேஸ்கெட் வச்சு கீஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஸ்கூல் பெல்ட்டு, டை அது எல்லாமே வச்சுருப்போம். இந்த பக்கம் திரும்பினா இவங்களோட சைக்கிள் இருக்கும். நான் ஒரு இந்தியன் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருந்தேன். UAE வந்ததுக்கப்புறமும் இந்தியா டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்காக நான் வாங்கின டேபிள் அண்டு சேர் தான் இது. இது கீழே இருக்க பேஸ்கெட்டில் வீட்டில் இருக்கிற எல்லா சார்ஜிங் கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸும் போட்டிருக்கோம். இதில் 2 ட்ரா இருக்கும். இதில் ஸ்டேஷ்னரியும், இதில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸும் போட்டு வச்சுருக்கோம். மேலே என்னோடய லேப்டாப்பு அண்ட் அதர் திங்ஸ் வச்சுருப்பேன். இப்போ நான் ஒர்க் பண்ணல, வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இங்கே லிமிட்டட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்டென்ஷனலாக தான் பண்ண முடியும். இங்கே டைனிங் டேபிள் வச்சுருக்கோம். இது ஒரு சோஃபா கம் பெட்டு. இது பர்பஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த கலர்னால் கொஞ்சம் அழுக்கு கரை படிஞ்சதுன்னா போகவே மாட்டேங்குது. இது க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே எங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பேகு, அதுக்கப்புறம் டூல்ஸு, எங்கள் ஹஸ்பண்டோட திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சோஃபாவை இப்படி இழுத்து நம்ம செட் பண்ணோன்னா பெட்டு மாதிரி ஆகிடும். 2 பேர் தூங்கலாம். இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு 4 கெஸ்ட்டு 1 மாதம் வரைக்கும் தங்கியிருக்காங்க. அவங்க இதில் தான் தூங்குவாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கும் தூங்குறதுக்கு. இது ஒரு புக் ஷெல்ஃபு இல்லை மல்டிபர்பஸ் ஷெல்ஃபுன்னு கூட வச்சுக்கலாம். இங்கே தான் ஸ்டேஷ்னரி, அதுக்கப்புறம் குழந்தைங்களோட புக்ஸு, இங்கே மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மேலே கபோர்டில் A4 ஷீட்டு, ஒயிட் அண்ட் கலர் ஷீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது எங்களோட ஒரு குட்டி லைப்ரரி. என்னோடய புக்ஸு, பாப்பாவோட புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. கீழே அவங்களோட டாய்ஸு, அவங்களோட கலரிங் ஸ்க்ரையான்ஸு, அந்த ஐட்டம்ஸ் இருக்குது. இதுக்கு சந்து ஒன்று இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் யோகா மேட்டு, அப்புறம் சைக்கிளுக்கு காற்றடிக்கிற பம்பு, அப்புறம் ஷட்டில் காக் விளையாடுற பேட்டும் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் சரியாக தெரியல. இந்த பக்கம் திரும்பினா இங்கே ஒரு டிவி ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் கிட்ஸோட போர்டு கேம்ஸ் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ஸ்டோரேஜில் எக்ஸ்பாக்ஸோட பாக்ஸும் ஹேர் ட்ரையரும் வச்சுருக்கேன். இந்த சைடு நம்மளோட ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டிவி யூனிட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வெளியில் வந்தால் பால்கனி. இந்த பால்கனி ரொம்ப பெருசாக நல்லாயிருக்கும். இந்த பால்கனியிலேருந்து ஹால்லேருந்தும் வரலாம், கிச்சன்லேயும் போகலாம், பெட்ரூம்லேருந்தும் வரலாம். 3த்துக்குமே ஆக்சஸ் இருக்கும். இது அவுட் சைடு ரோடு. இங்கே ஒரு மால் இருக்குது. இப்போ நான் பால்கனி வழியாக கிச்சனுக்குள்ளே வரேன். இது ஒரு பேரலல் கிச்சனு. நான் இது 9வது வாடகை வீட்டில் இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிச்சன் நான் இருந்த 8 வீட்லேயும் இருந்ததே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு இடம், ஃப்ரிட்ஜுக்கு ஒரு இடம், வாஷிங் மிஷினுக்கு ஒரு இடம், கேஸ் ஸ்டவ் வைக்கிறதுக்கு அப்படின்னு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு ஸ்டோரேஜும் நிறைய இருக்கும். நான் கிச்சன் டூர் வீடியோவே தனியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு கேப்பில் வேக்யூம் கிளீனர் வச்சுருக்கேன். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. அப்படியே வெளியில் வந்தோன்னா இங்கே ஒரு கார்னரில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இங்கே மேலே சாமி படம், விளக்கு அதெல்லாம் வச்சுட்டு கீழே பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுருக்கேன். அப்படியே திரும்பினோன்னா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இது ஹாஃப் பாத்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே குளிக்க முடியாது. ஆனால் கம்மோடும் வாஷ் பேஷன் மட்டும் இருக்கும். அப்படியே திரும்பினோன்னா இது பெட்ரூமோட டோரு. இங்கே ஒரு பெட் சைட் ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே ஒரு பேஸ்கெட்டில் பர்ஃப்யூம், பவுடர்லாம் இருக்குது. கீழே இருக்க ஷெல்ஃபில் பாப்பாங்களோட கிளிப்பு, பேண்டு, சீப்பு அதெல்லாம் இருக்கும். இந்த பெட்ரூமோட ஓவர்வியூ இது தான். இது ஒரு டவல்லாம் போடுற ஸ்டாண்ட். இதில் ஒரு 5 கம்பி இருக்கும். இது ஐரன் போர்டு. இது ஒரு குயின் சைஸ் பெட்டு எங்களுக்கும், பாப்பாங்க 2 பேருக்கும் ஒரு சிங்கிள் பெட்டும் இருக்குது. இங்கே மூடி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சூட் கேஸு. அது தூசி படக்கூடாது அப்படின்றதுனால ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடி அது மேலே பாப்பாங்களோட பொம்மையெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க.
இது வந்து இருக்கிற டோர் வந்து பால்கனிக்கு நம்ம திறந்து போய்க்கலாம். நான் பால்கனியிலேருந்து காமிச்சேன் இல்லையா அது. இப்படி திரும்பினோன்னா கார்னரில் வந்து 2 வார்ட்ரோப் இருக்குது. இந்த வார்ட்ரோப்பில் தான் வந்து எங்கள் எல்லாரோட துணியையும் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து வார்ட்ரோப் ஒரு டூரே வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த பாப்பாது அப்படின்னு ஹஸ்பண்ட்துன்னு மாற்றி மாற்றி இருக்கும். இது ஒரு கபோர்டு. இந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இங்கேயும் அந்த துணிங்கள்லாம் வச்சுருக்கோம். மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு லேஃப்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு குட்டி சூட்கேஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். 1 பிஹெச்கே வீட்டில் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. எல்லாரோட துணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதே எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நாங்கள் மினிமலிஸ்ட்டாக இருக்கிறதுனால இது பாசிபிளாக இருக்குது. இங்கே திரும்பினோன்னா இது வந்து பாத்ரூமு. இங்கே தான் வந்து குளிக்க முடியும். அந்த இன்னொரு பாத்ரூமில் குளிக்க முடியாது. இதில் வந்து எதுவும் ஸ்டோரேஜுக்கு இல்லை. அதனால இந்த ஒரு ஷெல்ஃப் மாதிரி நாங்கள் வாங்கினோம். இது வந்து மூவபிள். இதில் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்டு, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பேஸ்ட்டு, ஷாம்பூ, சோப்பு அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. இங்கே தான் லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து 2 வச்சுருக்கேன். ஒன்று ஒயிட்ஸுக்கு, இன்னொன்று கலருக்கு. ஸோ இவ்வளோ தான் எங்களோட 1 பிஹெச்கே வீடோட டூரு. இந்த வீட்டிலேருந்து நான் போடுற லாஸ்ட் வீடியோ இது தான். ஏன்னா இந்த வார் சிச்சுவேஷன்னால் எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்து இருக்கிற எல்லாரையுமே இந்தியாக்கே திருப்பியும் வந்து போக சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து மைசூருக்கே மறுபடியும் ஷிஃப்ட் ஆகுறேன். இங்கே வந்து ஒரு 4-5 வருஷமாவது இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூரில் இருக்க பொருள் எல்லாம் விற்றுட்டு இங்கே வந்து மறுபடியும் எல்லாம் வாங்கினோம். இப்போ மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரியே மைசூருக்கு போய் வீடு தேடி மறுபடியும் வீடெல்லாம் செட் பண்ணணும். மைசூரில் வீடெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.